வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கஸ்டம் பில்டு ஏவிஆர் 5.2 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டம் பில்டு ஏவிஆர். ஆக்சுவலாக இதை ஏன் ஏவிஆர் சொல்றோம், நம்ம ஏவிஆருக்கு யூக்லேஷன் ஆடியோ ஃபைல்லேருந்து பேஸ் எஃபெக்ட்லேருந்து பர்ஃபார்மன்ஸஸாக குட்டாக இருக்கும். எல்லாமே வேற லெவலில் இருக்கும். உங்களை மிரட்டி எடுக்கிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஒரு இப்போ 10/20 அந்த அளவுக்கு ஹாலை வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ 10/10 இருக்கு, 10/20 இருக்கு அப்படின்றப்போ நீங்கள் வந்து பேஸ் ஃபில் ஆகின்ற ஒரு ஃபீல் இருக்காது. அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இதனால இதுக்கு லைஃப் நான் கொடுக்கறதுக்கு காரணமும் ஏன்னா ரிசல்ட் வைஸா மிரட்டி எடுக்கும். உங்களை நீங்க சொல்லவே தேவையில்ல, சூப்பரா இருக்கும். பட் இதுல யூஸ் பண்ணிருக்க டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து காம்பனன்ட் டீடைல் இருந்து எல்லாமே ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 6 இன்ச் கேபினெட் யூஸ் பண்ணிருப்பேன். எதுக்காக வந்து 6 இன்ச் கேபினெட் நான் சூஸ் பண்ணா, இதுல வந்து யூஸ் பண்ணிருக்க டிரான்ஸ்ஃபார்ம் வந்து டைப் 43ல 20 ஆம்பியர் யூஸ் பண்ணிருப்பேன். பட் அது சப்போர்ட் பண்ணாது. நார்மல் 4.5 இன்ச்சஸ் கேபினெட்ல அது சப்போர்ட் பண்ணாது. அதனால தான் 6 இன்ச் கேபினெட் யூஸ் பண்ணிருப்பேன். இதுல யூஸ் பண்ணிருக்கிற 5 சேனல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 சேனல் சோனிக் ஆடியோட 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணேன். ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்கும். 4 ohms வித் 8 ohmsக்கு சப்போர்ட் பண்ணும். நல்லா இருக்கும் ரிசல்ட். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குமாரோட 8 டிரான்சிஸ்டர் மோனோ வந்து 2 யூஸ் பண்ணிருப்பேன். இது எதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா சப்வூஃபருக்காக தான். பட் இது 8 ohm சப்போர்ட்டும் இருக்கும், இது 4 ohm சப்போர்ட்டும் இருக்கு. 8 ohmsன்றப்போ நீங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். பட் 15 இன்ச் லோட் பண்ணிக்கலாம். நீங்க சாலிடா 15 இன்ச் லோட் பண்ணலாம். 12 இன்ச்ன்றப்போ பைனியர் டூயல் வாய்ஸ் ஸ்டைல் இந்த மாதிரி லோட் பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பேஸ் எஃபெக்ட் இருக்கும். நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும், இது ஓகேவா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு இல்லையா. அந்த ரிசல்ட்டுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். அந்த அளவுக்கு இருக்கும். குமாரோட 8 டிரான்சிஸ்டர் பேஸ்ல குறையே இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 வாட்ஸ் 15,000 மைக்ரோ பவர்ல 4 கெபாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். அது எதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன்னா சப்வூஃபருக்காக மட்டுமே யூஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா சப்வூஃபர் ஸ்டோரேஜ் வேணும், ஏன்னா பஞ்ச் பண்றப்போ லேக் ஆகக்கூடாது, கொஞ்சம் கூட குறைய கூடாதுன்ற ஒரு கருத்துக்காக நான் அதை யூஸ் பண்ணிருப்பேன். இது சப்வூஃபருக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணதான் அந்த 4 கெபாசிட்டர். நெக்ஸ்ட் வந்து ஒரு 28028ல ஒரு 10 ஆம்பியர் யூஸ் பண்ணிருப்பேன். இது வந்து சோனிக் ஆடியோவோட 5 சேனல் போர்டுக்கு மட்டும் பவர் சப்ளை யூஸ் பண்றதுதான். இது சோனிக் ஆடியோ போர்டுக்கு பவர் சப்ளைக்காக யூஸ் பண்றது மட்டும்தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சோனிக் ஆடியோவோட சப் ஃப்ரீக்வன்சி போர்டு யூஸ் பண்ணிருப்பேன். நல்லா மேட்ச் ஆகுது. ஆக்சுவலா என்னன்னாக்கா ஒரு மகாராஜாவுக்கு ஒரு 8 டிரான்சிஸ்டர் மோனோக்கும் அதுக்கும் நல்லா மேட்ச் ஆகுது. ரிசல்ட் நல்லா இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த 3030 டிரான்ஸ்ஃபார்முக்கு 10,000 மைக்ரோ பவர்ல 50 வாட்ஸ்ல 2 கெபாசிட்டர் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிருப்பேன். அது எதுக்காக ஆடியோ போர்டுக்காக மட்டும் தான். நெக்ஸ்ட் இதுல அடுத்த விஷயமா நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா யூடி, ஆக்சுவலா அல்ட்ரா டிஜிட்டல். அதுல வந்து 8 சேனல் ஸ்பீக்கர் பொட்டேஷன் யூஸ் பண்ணிருப்பேன். அந்த ஸ்பீக்கர் பொட்டேஷன் எதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா, ஆடியோ போர்டுல ஏதாச்சும் டிசி லைன்ஸ் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா சம்டைம்ல உடனே கட் ஆஃப் ஆகிறதுக்காக அதை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அது அடுத்தபடியா அதுல பாத்தீங்கன்னாக்கா இப்போ பெஸ்ட் வித் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறப்போ ஸ்டாப் ஸ்டார்ட் நமக்கு. ஏன்னா ஏசி வோல்ட் எந்த கம்ப்ளைண்ட் இருக்கோ டக்குன்னு புஷ் பண்ணக்கூடாது. லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வரப்போ எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்தாலும் நமக்கு போர்டு வித் டிரான்ஸ்ஃபார்ம் சேஃப்டியா இருக்குன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர்ஸ்ல நம்ம ஆட் பண்ணிருக்கிறது ஸ்டாப் ஸ்டார்டர் ஆட் பண்ணிருக்கேன். இது பெஸ்ட். எதுக்காக பெஸ்ட் நான் சொல்றேன்னா, ஏசி வோல்டேஜ் நம்ம இன்புட்டா கொடுக்குறப்போ நல்லா இருக்கும். ஏசி வோல்டேஜ் கொடுக்குறப்போ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாம இருக்கும். அதுக்காக தான் அந்த ஸ்டாப் ஸ்டார்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிடெக்கோட கலர் டிஸ்பிளே டிஎஸ்பி ரிமோட் கிட். ஆக்சுவலா இதுதான் கலர் டிஸ்பிளே. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சா வேற மாதிரி இருக்கும், உங்களை மிரட்டி எடுக்கும். ரிசல்ட் வைஸா செம்மையா இருக்கும். இதுல HDMI இன்புட்னு பார்த்தாவே 3 போர்ட் இருக்கும். இன்புட் ஒரு HDMI ARC அவுட் இருக்கும், கோஆக்சல் ஒன்று இருக்கும், ஆப்டிகல் ஒன்று இருக்கும், ஆக்ஸ் ஒன்று இருக்கும். இது ரிசல்ட் வைஸா வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு ஆடியோ அவ்வளவு கிளியரா இருக்கும், நல்ல ஒரு டீட்டெயிலாவும் இருக்கும், நல்லா கெயின்லாம் ரொம்ப ஹார்ட்னஸா இருக்கும். உங்களுக்கு ஃபீல் பண்ண தோணும் ஓகேன்ற அளவுக்கு நல்ல பெஸ்டா இருக்குன்ற அளவுக்கு இருக்கும். அதுக்காக தான் நான் கஸ்டம் பில்ட் ஏவிஆர் நான் மென்ஷன் பண்றதுக்கு காரணம். ஏன்னா டிஸ்பிளே அதுல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் விஷயம் அதுல என்னன்னா, பென் டிரைவ்ல நீங்க பிளக் பண்றப்போ டால்பி கண்டென்ட்டோ இல்ல டிடிஎஸ் கண்டென்ட்டோ ஆக்சுவலா அதுல இருந்துச்சுன்னா டைரக்டாவே நீங்க எடுத்துக்கணும். டால்பி டிடிஎஸ் நீங்க டிஜிட்டல் இன்புட் சோர்ஸா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டால்பி டிடிஎஸ் வேவ் ஃபைல் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஆக்சுவலா 32 பிட்ல சாலிடா ரன் ஆகுது. நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கு, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு அந்த கிட்ட பொறுத்தளவுக்கு. பேக் சைடுன்னு பாத்தீங்கன்னா, பேக் சைடுல வந்து நான் யூஸ் பண்ணிட்டு பனானா சாக்கெட் யூஸ் பண்ணிருப்பேன். எல்லாத்துக்கும் பனானா சாக்கெட் கோல்டு பேட்டர்ன் கொஞ்சம் குவாலிட்டியானது தான் அது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மெயின் கார்டு தான் கம்ப்யூட்டர் சாக்கெட் யூஸ் பண்ணிருப்பேன். இது ஜிடெக்கோட ரிசீவர் ப்ளூடூத் ரிசீவர் ஆண்டனா. இது நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இருக்கு. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பாருங்க, நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் இன்டீரியர் பாத்தீங்கன்னாக்கா இன்டீரியர் ரொம்ப நீட் அண்ட் கிளியரா இருக்கும். ஒயரிங் பெஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணதே என்னன்னா, ஒயரிங் வந்து வேற லெவல்ல இருக்கும். நம்மள எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒயரிங் இருக்கும். ரொம்ப நீட்டா இருக்கும். அமீன் ஐஸ் 0%, 100% அமீன் ஐஸ் 0%. ஆக்சுவலா இது கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுன்னா மிரட்டி எடுக்கும், பின்னி பேடல் எடுக்கும், உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடும். அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். ஒரு தியேட்டரை விட இது அதிக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஒரு 10/20 ரூம் அதர வீடும் போங்க, வேற மாதிரி இருக்கும். இது வந்து 6 இன்ச் கேபினட் தான். நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் இருக்கு. இது அப்ராக்சிமேட்டான வெயிட்னு பார்த்தா, இந்த ஆம்பிளிஃபையரோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 kg இருக்கும். எக்ஸாக்டா சொல்ல முடியாது, ஒரு 35 to 40 kg இருக்கும். அவ்வளவு வெயிட் இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல் கஸ்டம் பில்ட் ஏவிஆர் தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டா கண்டிப்பா கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.